Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டக்காய் ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றது தான். ஏற்கனவே எல்லார் வீட்லயும் வெண்டக்காய் ஸ்டிர் ஃப்ரைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரே ரெசிபி செஞ்சு போர் அடிச்சு போச்சு அப்படினு நினைக்கிறவங்க இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஆர் சாஸ் பேன்ல 2 to 3 tablespoons அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே இது கூடவே நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே எப்படி சூப்பர் ஈஸியாக நம்ம சாம்பார் பவுடர் ரெடி பண்ணுறதுன்ற ரெசிபி வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நறுக்குன வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போது அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நிறைய பேர் என்னென்னா இது இந்த வெண்டைக்காய் நல்லா பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தயிர் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெண்டைக்காயை நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே, ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஒரு 7 to 8 மினிட்ஸில் அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு தயிர் அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தானாகவே அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். அதே மாதிரியே வெண்டைக்காவை குக் பண்ணும்போது மூடி வச்சு குக் பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே. ஏன்னா மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இன்னும் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெண்டைக்காயை மட்டும் எப்போவுமே ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் குறைஞ்சி சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வரும். அது மாதிரி இந்த மாதிரி வெண்டைக்காவை வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வெண்டைக்காய் நிறைய நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் இதெல்லாம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெண்டைக்காய் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கி வர தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும். அதனால் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வெண்டைக்காவை ஆட் பண்ணும்போதே நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெண்டைக்காவை ஆட் பண்ணும்போது அது அதிகமாக இருக்கிற மாதிரி குவான்டிட்டி தெரியும். பட் குக்காக அதனோட குவான்டிட்டி ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போ நீங்கள் நிறைய உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக குக் பண்ணிகிட்டே இருக்கேன். அழகாக ஒரு 8 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணி இதை ஒன்றும் பாதியமாக நல்லா மிக்சியில் கொரன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை இப்போ நம்ம இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஸ்டிர் ஃப்ரையோடைய ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இது மட்டுமே ஆட் பண்ணாலே போதும், செம டேஸ்டியாக இருக்கும், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் இது சப்பாத்திக்கெலாம் கூட சூப்பர் சைட் டிஷ்ஷாக போகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.